ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டியான கதை. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அந்த ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்தாங்க. இப்போ காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு ஹாய் ஹலோ குட் மார்னிங் சொல்லிவிட்டு ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவோம். அவங்க ஜாயின் பண்ணப்போ என்னன்னா, அவங்க சிரிக்க மாட்டாங்க, குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் கூட சரி புதுசாக இருக்காங்க அதனால் பண்ண மாட்டாங்க போல இருக்குன்ட்டு நான் ஆனால் எப்பவும் போல் உள்ளே போயிட்டு ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க, ஹவ் வாஸ் யுவர் டே, ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவேன். அதே மாதிரி வேலையை முடிச்சு போகும்போது ஹாவ் அ குட் ரெஸ்ட் ஆஃப் யுவர் டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். நான் யூஸ்வலாகவே யாரை பார்த்தாலும் இப்படி சொல்கிற ஒரு ஆள் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சன். ஒரு 3 வாரம் ஆச்சு. இவங்க 3 வாரமும் சிரிக்கவும் மாட்டேங்கிறாங்க, எனக்கு திருப்பி குட் மார்னிங்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஹாவ் எ நைஸ் டே சொன்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. காலையில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டேன், இவங்க எனிவே நமக்கு ஒரு குட் மார்னிங் சொல்கிறது இல்லை, எதுக்கு இவங்கக்கிட்ட ஏதாவது சொல்கிறது, சரி நம்ம பாட்டுக்கு நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே போய் உட்காந்து வேலை பார்க்கலாம் எதுவும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகணுன்னாலே கடுப்பாக இருக்கும். ஏன்னா உள்ளே போனேன், அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லலை, நான் பாட்டுக்கு என் டெஸ்க்கு போய் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஆக்சுவலி பண்ணிகிட்டு இருந்தது ஒரு நல்ல விஷயந்தான். காலையிலேயே சிரிச்ச முகமாக ஒருத்தரை வெல்கம் பண்ணுறது, குட் மார்னிங் சொல்கிறது, அவங்க நாள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது ஆக்சுவலி ஒரு குட் ஹேபிட். நம்ம பண்ணிகிட்டு இருந்த நல்ல ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க அதை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, அவங்க எதுவுமே பண்ணலைன்றதுக்காக நம்ம அந்த நல்ல விஷயத்த நல்ல பழக்கத்தை பண்ணுறதை நிறுத்திட்டோம். எதுக்கு நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கோவத்தில் என் டெஸ்க்லேருந்து எந்திரிச்சு போயிட்டு அவங்கள பார்த்து ஹாய் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து என் இடத்துல உட்காந்துட்டேன். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நல்ல பழக்கம் பழகிட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை இன்னொருத்தவங்க திருப்பி நமக்கு பண்ணலைன்றதுக்காக அதை நீங்கள் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. அது இந்த குட் மார்னிங்ன்ற விஷயம் மட்டும் கிடையாது, எனி நல்ல விஷயம். சில பேர் அப்படி தாங்க, நம்ம எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் அவங்க திருப்பி நமக்கு பண்ண மாட்டாங்க. பட் அதுக்காக நீங்கள் உங்கள் நல்ல பழக்கத்தை மாற்றிக்காதீங்க. ஓகே, பாய், ஹாவ் அ குட் டே.